இறைவன் இருக்கிறான். இங்கு நடக்கிற செயல்கள் அனைவுமே இறைவனுடைய செயல்கள். அப்படி இருக்கிறவன் தான் பல நேரங்கள்ல சொல்லுவாங்க. என்னுடைய தந்தை திருக்குறளார் முனுசாமி கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, நீங்க ஆன்மீகத்துல இருக்கீங்க, கோயில்ல இருக்கிறது வெறும் சிலை தானே, கல்லால உருவாக்கப்பட்ட சிலை தானே அது. அந்த கல்லை எப்படி நீங்க தெய்வமாக ஏற்றுக்கொள்ள முடியும்? இது பகுத்தறிவுக்கு ஓகாதது இல்லை, இதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி உடனே இவர் கேட்டார் அவர்கிட்ட, உங்க அப்பா இருக்காரான்னு கேட்டாரு. இருக்காருங்க. சரி, அவருடைய போட்டோ இருக்கான்னு கேட்டாரு. இருக்குங்க அப்படின்னாரு. அந்த போட்டோவை எடுத்துட்டு வாங்க, அதை நான் கீழே போட்டு மெரிக்கிறேன், காலால நசுக்கிறேன். உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு. எங்க அப்பா போட்டோவை நீங்க காலால வச்சு அதுக்கு நான் எப்படி ஒத்துக்குவேன்? அதுக்கு ஒத்துக்க மாட்டீங்கல்ல, அது என்ன வெறும் போட்டோ தானே, அது உங்க அப்பா அது வெறும் காகிதம். போட்டோ எடுத்தவன் ஒரு காகிதத்துல உங்க அப்பாவுடைய படத்தை கொடுத்துருக்கிறான். போட்டு காலால மிதிக்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க அப்பாவை போட்டு மிதிக்கிறதாக நினைக்கிறீங்க. அது வெறும் காகிதம் தானே. அப்ப அதை காகிதமா நீங்க பாக்குறீங்க, இல்ல உங்க அப்பாவாவே பாக்குறீங்க. அப்படித்தான் ஆன்மீகத்துல இருக்கிறவங்க அந்த போய் தெய்வத்தை வழிவிடுற பொழுது அவங்க கல்லா பார்க்கறது இல்லை, அது தெய்வமாக தான் பார்க்கறாங்க. தியானம் செய்ய செய்ய உருவம் மறைந்து அவனுக்கு சாய்பாபா போய் கும்பிடுறாங்க அப்படின்னா அந்த புத்தகத்தை படிக்கணும். சச்சரித்ரா என்ற அவருடைய புத்தகத்தை, அவருடைய சொன்ன கருத்துக்கள் எல்லாம் படிக்கிற பொழுதுதான் S84 தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அரசியல், ஆன்மீகம், படைப்பாற்றல், சட்டம், நீதி என பன்முகத்தன்மையுடன் விளங்கும் திரு குறளார் கோபிநாதன் அவர்கள் சித்தர்கள், மகான்கள் நம்முடைய வாழ்வில் எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுத்துகிறது என்பதை குறித்து விரிவாக எடுத்துரைக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் வள்ளலார், நீம் தரோலி பாபா என பல்வேறு விதமான சித்தர்கள், மகான்களை பற்றி பேசணும். அது இந்த பகுதியில் திரு சாய்பாபா அவர்களை பற்றி சொன்னீங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும். இல்லை, அதற்கு முன்பாக ஆன்மீகம் என்பது எதை அடிப்படையாக கொண்டது என்பது சித்தர்களும் சரி, மகான்களும் சரி, ஞானிகளும் சரி சரியாக சொல்லியிருக்கிறார்கள். நீங்க ஆன்மீகம் என்றாலே நம்பிக்கையின் அடிப்படையில தான் ஆன்மீகம் இருக்க முடியும். ஒருவன் இறைவன் இருக்கிறான், இங்கு நடக்கிற செயல்கள் அனைவுமே இறைவனுடைய செயல்கள் என்கிற நம்பிக்கையை உருவாக்கும். அப்படி இருக்கிறவன் தான் ஆன்மீகத்தில் இருக்க முடியும். நம்பிக்கை இல்லாம ஒரு கோயிலுக்கு போவதோ, ஞானிகளை போய் பார்ப்பதோ, சித்தர்களை தரிசிப்பதோ எந்தவித பயனும் இல்லை. அதனால் ஆன்மீகத்துக்கு அடிப்படை நம்பிக்கை. அதனாலதான் அவங்க பல நேரங்கள்ல சொல்லுவாங்க. என்னுடைய தந்தை திருக்குறளார் முனுசாமி கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, நீங்க ஆன்மீகத்துல இருக்கீங்க, கோயில்ல இருக்கிறது வெறும் சிலை தானே, கல்லால உருவாக்கப்பட்ட சிலை தானே, அது சிற்றுளியை வச்சு உருவாக்கப்பட்டது தானே. அந்த கல்லை எப்படி நீங்க தெய்வமாக ஏற்றுக்கொள்ள முடியும்? இது பகுத்தறிவுக்கு ஓகாதது இல்லை, இதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவர் கேட்டார் அவர்கிட்ட, உங்க அப்பா இருக்காரான்னு கேட்டாரு. இருக்காருங்க அப்படின்னு சொன்னாரு. சரி, அவருடைய போட்டோ இருக்கான்னு கேட்டாரு. இருக்குங்க அப்படின்னாரு. அந்த போட்டோவை எடுத்துட்டு வாங்க, அதை நான் கீழே போட்டு மெரிக்கிறேன், காலால நசுக்கிறேன். அவருக்கு ஒரு வியப்பு. உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு. எங்க அப்பா போட்டோவை நீ காலால வச்சு அதுக்கு நான் எப்படி ஒத்துக்குவேன்? அதுக்கு ஒத்துக்க மாட்டீங்கல்ல, அது என்ன வெறும் போட்டோ தானே, அது உங்க அப்பா அது வெறும் காகிதம். ஒரு போட்டோ எடுத்தவன் ஒரு காகிதத்துல உங்க அப்பாவுடைய படத்தை கொடுத்துருக்குறான். அதை போட்டு காலால மிதிக்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க அப்பாவை போட்டு மிதிக்கிறதாக நினைக்கிறீங்க. அது வெறும் காகிதம் தானே. அப்ப அதை காகிதமா நீங்க பாக்குறீங்க, இல்ல உங்க அப்பாவாவே பாக்குறீங்க. அப்படித்தான் ஆன்மீகத்துல இருக்கிறவங்க அந்த போய் தெய்வத்தை வழிவிடுற பொழுது அவங்க கல்லா பார்க்கறது இல்லை, அது தெய்வமாக தான் பார்க்குறாங்க. ஸோ தெய்வத்தை நீங்க தன்னுள்ளே உருவகப்படுத்தி
வணங்குவதுதான் ஆன்மீகத்தினுடைய அந்த கோயிலில் இருக்கிறடைய வாய்ப்பு. ஸோ எப்படி நீங்கள் ஒரு சாதாரண படத்தை, அதனால தான் நீங்கள் தலைவர்கள்லாம் நீங்கள் பகுத்தறிவு பேசுகிற தலைவர்கள் கூட அவங்களுடைய சிலையை போய் அடித்தாலோ உடைத்தாலோ உடனே அவங்களுக்கு கோவம் வருது. அவங்க அந்த சிலையை பார்க்கறது இல்லையே, அவருடைய தலைவர்களாக தானே பார்க்குறாங்க. அது சிலைகளுக்கு உயிராக இருக்கு இல்லையே, உயிரும் கிடையாது. உடனே ஒரு சில பேர் உடனே கேட்பாங்க, இல்லை இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தது, அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அதனால நாங்கள் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வாழ்ந்தவர்களை மட்டும்தான் நம்பணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இவர் தான் உங்கள் அப்பான்னு மற்றவங்க சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட, உங்கள் தாத்தா இவர் தான் சொல்லி தானே தெரிஞ்சுக்கிட்ட, உங்கள் பல தாத்தாவில் நீங்கள் பார்த்ததே கிடையாது, பல தலைவர்கள் நீ பார்த்ததே இருக்க மாட்டியே. ஸோ அதனால் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஆன்மீகம் உருவாக முடியும். அதனால் நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக சில பகுத்தறிவாதர்கள் கேட்பார்கள், இது மாதிரி ஒரு கோயிலில் வெறும் சிலை தான், அது ஒரு பொம்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஆன்மீகத்தில் இருக்கிறவன் தன்னுடைய தெய்வமாக உருவகப்படுத்தி அதை வணங்குகிற காரணத்தினால்தான் அதற்கு அந்த சக்தி இருக்கிறது. அதனால தான் சித்தர்களும் ஞானிகளும் என்ன சொல்லுறாங்கன்னு சொன்னால், கோயில்களுக்கு போகிற பொழுது சிறிது சிறிதாக நீங்கள் வணங்க 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 அதுடன் நீங்கள் ஒன்றி போய்விடுவீங்க. அப்போ உங்களுக்கு உருவம் தேவையில்லை. அதுதான் சர்க்குன் நிர்குன்றாங்க. நீங்கள் சத்குரு என்பது சொல்லுகிற பொழுது, சர்க்குணுன்ற போது உருவம் இல்லாதவர்கள் உருவமற்றவர்கள். ஸோ உருவம் இல்லாத ஒரு நிலையை தான் வணங்க வேண்டும் என்று சில மதத்தில் சொல்லப்படுகிறது. இஸ்லாமில் என்ன உருவக வழிபாடு இங்கே கிடையாது. ஆனால் இந்து மதத்தில் அந்த உருவக வழிபாடு உண்டு. என்ன காரணம் என்று சொன்னால், நீங்கள் மனத்தில் உங்களை உணர்த்து கொள்வதற்கு மனிதன் உருவாகி இருக்கிறான், மனிதனுக்கு ஒரு உருவம் இருக்கிறது, அந்த உருவம் மாதிரி தான் கடவுள் இருப்பான் என்று அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவன் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு கடவுளை ஒரு உருவத்தோடு அவன் பார்த்து 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 நாளடைவில் அவன் தியானம் செய்ய செய்ய உருவம் மறைந்து அவனுக்கு ஒளி மட்டுமே தெரியும். அதுதான் அவனுடைய அடிப்படை. அதனால உருவ வழிபாடு ஏன் செய்கிறார்கள் என்று சொன்னால், உருவம் இல்லாத இறைவனை அடைவதற்காகத்தான். இது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால இதில் பெரிய வேறுபாடு கிடையாது. அதனால நாங்கள் உருவத்தை வச்சு வழிபடணும், நீங்கள் உருவம் இல்லாத வழிபடணும், தேவையில்லாத வாதங்கள். ஒரு பெரிய ரிஷி இருந்தார், அந்த சாமர்த்தியமாக அவன் போய் கேட்டான். ஒரு காவலன், அவன் அரசனுடைய இதில் காவலனா இருக்கிறான். அவன் போய் கேட்குறான், நரகம் என்றால் சொர்க்கம் என்றால் என்ன? அதுக்கு முன்னாடி அவர் அந்த ரிஷி யோகி சொல்லிட்டு இருக்காரு, நரகம் சொர்க்கம் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு, வெளியில இல்லை. அது சரியா நீங்க சொல்லுங்க. நீ யாருன்னு கேட்குறாரு. உடனே அவன், நான் அரசனுடைய மெய்க்காவலன். உன்னை பார்த்தா மெய்க்காவலன் மாதிரி தெரியலையே, பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிற, நீ எப்பறம் அவன் அரசனுக்கு மெய்க்காவலனா இருக்கு? அவனுக்கு கோபம் வந்துருச்சு. உடனே நான் கத்தியை எடுப்பேன்னு கத்தி எடுக்கிறான். ஓ, நீ கத்தி வேற வச்சிருக்கியா? பிச்சைக்காரனுக்கு எப்படா கத்தி வந்தது? உடனே அந்த கத்தியால வெட்டுறதுக்கு வரான். உன்னால நிச்சயமாக என் தலையை வெட்ட முடியாது என்று சொல்கிறார் இந்த ரிஷி. அவன் கோபம் வந்து வெட்டுறதுக்கு வரான். அப்போ சொல்லுகிறாரு, நீ பாதி பதிலை பெற்று விட்டாய், நரகத்தினுடைய கதவை திறந்துட்ட. உடனே அவன் உணர்ந்து என்ன பண்ணான், கத்தியை உடனே வாளில் தன்னுடைய உரையில வைத்து விட்டு அவர் காலில் விழுந்து வணங்கினான். இப்போ அடுத்த கதவையும் திறந்துட்ட, சொர்க்கம் என்றாலே தெரிஞ்சுக்கிட்டார் என்று சொன்னான். அதனால நரகம் சொர்க்கம் என்பதெல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு, அதனால செயல்பாடுல இருக்கு. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் ஞானிகள்லாம் இந்த நாட்டுக்கு எதனால, அதனால அதிகமான ஞானிகளும் சித்தர்களும் வாழ்ந்த நாடு தமிழகம்தான். இந்தியா என்று சொல்லப்பட்டால் கூட அதிகமாக வாழ்ந்தவர் தமிழகத்தில் தான். ஆனால் இந்த நம்ம தமிழகத்தில் அதை சரியாக பயன்படுத்தலை. அவர்கள் சொல்வதையெல்லாம் சரியாக கேட்க. ஒன்று சிம்பிளாக திருமூல சொல்லிட்டு போனார், மனசை நீங்கள் சரியாக வைத்து கொண்டால் உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் வராது என்று சொல்லி. நீங்கள் சாய்பாபாவுடைய சச்சரித்ரா புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் பல அதிசயங்கள் நிகழ்த்திருக்கிறாரு. அதில் பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார். பல பெரிய தத்துவங்களை சித்தாந்தங்களை சாதாரண சாமானிய மக்கள் புரிந்து கொள்கிற மாதிரி அவர் உதாரணத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்.
அவர்கிட்ட ஒரு பெரிய இவர் இருந்தார், பக்தர், பெரிய பிரச்சார பாடகர் அவர், தாஸ்கனு மகாராஜின் பேர் அவருக்கு. ஸோ அவர் வந்து இந்த ஈஷா வேதத்தை பற்றி படிக்கிறாரு. ஸோ அந்த ஈஷா வேதத்தை படிக்கணும்னா அது ரொம்ப ரிக்வேதத்திலேயே அது ரொம்ப கடுமையான, அது புரிந்து கொள்வது ரொம்ப, அதனுடைய சாராம்சத்தை எப்படியாவது அதை தன்னுடைய நூலில் கொண்டு வரணும் விளக்க உரையில் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. அவருக்கு அது புரியலை. பல பேரை போய் கன்சல்ட் பண்ணுறாரு. அவங்களாம் சொல்கிறாங்க அவருடைய சொல்கிற பதில்கள்லாம் இவருக்கு சரியாக அமையலை. உடனே அவர் சரி இதற்கு சாய்பாபா தான் கேட்கணும் அப்படின்னு சாய்பாபாவை போய் கேட்குறாரு. சாய்பாபா அவர் ரொம்ப சிரித்து கொண்டே சொல்கிறார், உன்னுடைய சந்தேகத்தை இந்த காக்கா தீக்ஷித் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய வீட்டுக்கு நீ போகும் பொழுது அங்கே இருக்கிற வேலைக்கார பொண்ணு உனக்கு அவனுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அங்கே இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க. ஸோ பாபா ஏதோ கிண்டல் பண்ணுறாரு போல இருக்கு அப்படின்னு. ஆனால் தாஸ்கனு மகாராஜ் அதை நம்புறாரு. பாபா சொல்றதுல எதுவும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே போல் அவர் தீக்ஷித்தினுடைய வீட்டுக்கு போகிற பொழுது அங்கே போய் தங்குறாரு. அப்போ அவர் தீக்ஷித்து ஒரு வேட்டியை இவருக்கு பரிசு கொடுக்குறாரு தாஸ்கனுக்கு. அதை வாங்குற பொழுது ஒரு அருமையான ஒரு பெண்ணு பாடுற பாட்டு சத்தம் கேட்குது. உடனே இவர் வந்து யாருன்னு பார்க்குறாரு. ஸோ அந்த வீட்டில் வேலை செய்கிற பொண்ணுடைய தங்கச்சி, அது பேர் நிம்மியா, அது பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. அதனுடைய அந்த பொண்ணை பார்க்குறாரு. அது கிழிஞ்ச உடைகள் அணிஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப அதனுடைய தோற்றத்திலேயே அந்த ஏழை என்பது தெரிகிறது, உழைப்பாளி என்பது தெரிகிறது. ஆனால் அதுலேயும் அது ஒரு பாட்டு பாடிக்கிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கு. உடனே இவர் தீக்ஷித்திட்ட சொல்கிறாரு, நீங்கள் இப்போ எனக்கு வேட்டி கொடுத்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன சாரி கொடுங்க போட்டுக்கிறதுக்கு. உடனே மறுநாள் தீக்ஷித்தும் ஒரு சின்ன துப்பட்டா வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு பரிசாக கொடுக்குறாங்க. அதுக்கு இன்னும் ஏதோ இதையே பார்த்த மாதிரி, சாப்பிடாம இருந்தவன் சாப்பாட்டை பார்த்த மாதிரி ஒரே மகிழ்ச்சி. உடனே அதை மறுநாள் அதை போய் கட்டிட்டு வந்து அங்கே இருக்கிறவங்களோட மற்ற பெண்களோட சேர்ந்து விளையாடுது, ஆடுது, ஓடுது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஸோ இவருக்கும் சந்தோஷம், தாஸ்கனு மகாராஜ் சரி அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அதற்கு மறுநாள் அந்த பெண்ணு அந்த புது சாரியை வீட்டில் வச்சுக்கிட்டு திரும்ப பழைய உடையே உடுத்திக்கிட்டு வருது. ஆனால் அதே போலவே மகிழ்ச்சியாக இருக்கு. போதும் என்கிற மனம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா சந்தோஷம் தானாகவே வரும். ஸோ அந்த பெண் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். வள்ளுவ பெருந்தகை ரொம்ப அழகாக சொல்லுவார், அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்ற கெடும் என்று சொல்லுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அளவினை சரியாக செய்யாமல் இருந்ததுன்னா அது இருக்கிற மாதிரி காண்பித்து கெட்டு போய்விடுவார்கள் என்று சொல்கிறார். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்ற கெடும். அதுதான் பாபா அவர்கள் இந்த நிகழ்வுல என்ன சொல்கிறார் என்று சொன்னா, அந்த பெண் புதிய உடை கிடைத்தவுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறாள், எல்லோரோடும் விளையாடுகிறாள்ல. அந்த புது உடைய மறுநாள் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு கிழிஞ்ச உடையோட இருக்கிறார். ஆனால் அதே மகிழ்ச்சியோட இருக்கிறார். மனம்தான் நம்முடைய மகிழ்ச்சிக்கு முக்கிய காரணம். அதுதான் அந்த ஈஷா வேதத்துல அடிப்படையான கூறு. அதை இந்த நிகழ்வு மூலமா அவர் தெளிவுபடுத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு செய்தி அது. என்ன சொல்றீங்க? ஆமா, மிகப்பெரிய செய்தி, பெரிய சித்தாந்தம். அது ரொம்ப சாதாரணமா அவர் சொல்லிட்டார். ஸோ அவருடைய அதிசயங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதனால இப்போ சாய்பாபா போய் கும்பிடுறாங்க அப்படின்னா அந்த புத்தகத்தை படிக்கணும். சச்சரித்ரா என்ற அவருடைய புத்தகத்தை, அவருடைய சொன்ன கருத்துக்கள் எல்லாம் படிக்கிற பொழுதுதான் அவர் எப்பேற்பட்ட சித்தாந்தங்களை எல்லாம், எப்பேற்பட்ட தத்துவங்களை எல்லாம் எவ்வளவு எளிதாக மக்களுக்கு புரிகிற மாதிரி அதிசயங்கள்ல அவர் நிகழ்த்திருக்கிறார் என்பது தெரியும். அதனால அவர் அதிசயங்கள்லாம் சாதாரணமா செஞ்சுட்டு போயிட்டார். இது போன்ற மகான்கள் சித்தர்கள்லாம் நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கு. என் கூடவே வந்து என்ன வழி நடத்துறாங்க அப்படின்னு.
ஆமா. அது போன்ற சாய்பாபா உங்களுக்கு ஏதாவது அது போல உணர்ந்திய தருணங்கள்? ஆமாம், பல நேரங்கள் நான் அடிக்கடி இதுக்கு போவேன், ஷிரடிக்கு. முதல்ல என்னுடைய நண்பரை அழைச்சிட்டு போறேன். அங்க போகும்போது அந்த கூட்டத்துல உள்ளார எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா பிடிச்சது. அங்க நுழையிற பொழுது கூட்டத்துல என்னையும் அவரையும் தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. என்ன வேற லைன்லயும் அவரை ஒன்றும் அது அங்க உள்ளார நுழையிற பொழுது 2 லைன் இருக்கும். அதுல ஒரு லைன்ல என்னையும் விட்டாங்க, இன்னொரு லைன்ல அவங்க விட்டாங்க. அங்க எங்ககிட்ட போனும் கிடையாது, செல்போன் எல்லாம் அங்க உள்ளார நுழையும் போது பிடிங்குவாங்கன்றதுனால நாங்கள் கார்லயே வச்சுட்டோம். வச்சுட்டு நான் உள்ளார போகும்போது பிரிச்சுட்டாங்க. அவர் எனக்கு ஷிரடி தெரியும், அவருக்கு அவருக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு லாங்குவேஜ் தெரியாது, எதுவும் தெரியாது. என்ன நம்பி வந்திருக்காரு இவரு. அவர் இந்த ஹோட்டல் எந்த ஹோட்டல்னு கூட தெரியாது. என்னடா இது மாதிரி பிரிச்சுட்டாங்களேன்னு அவர் நான் தேடி தேடி பார்க்குறேன், அவர் ஆளையே காணும். உங்களுக்கு ஒரு பதற்றம் ஆயிடுச்சு? என் உண்மையிலே பதட்டம் ஆயிடுச்சு. இது எப்படி நான் போய் கண்டுபிடிக்கிறது, எங்க போய் சொல்றது? அது நம்மளை நம்பி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இதுவாயிருச்சு. அப்ப உண்மையில ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, அப்ப நான் உள்ளார நுழையும்போது அங்க வந்து ஒரு பெரியவர் ஒருத்தர் என்னை பார்த்துட்டு அப்படி தட்டி, ஒய் சார் சொன்னது, ஏன் வருத்தமா இருக்க, ஏன் வருத்தமா இருக்க, இந்த பாபா இருக்காரு அதெல்லாம் பார்த்துக்காரு அப்படின்னு தட்டி ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி. உண்மையில பாபாவே வந்து சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. அது எதுக்கா நீ நான் ஒன்றும் அவர் யாருன்னு என்னன்னு தெரியல. நான் நின்னதை பார்த்துட்டு என்னுடைய இந்த பதட்டத்தை அவர் பார்த்தாரா என்னன்னு தெரியல. அதை பார்த்துட்டு அப்படி தட்டி சொன்னாருப்பா, ஒன்றும் அதெல்லாம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டா. அப்புறம் நான் அவரையும் பார்க்கல. அப்புறம் நான் போய் வெளியே வந்து கரெக்டாக அவர் வெளியில் நிற்கிறாரு நம்முடைய நண்பர். எப்படிங்க இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வரும்போது தான் எந்த வெளியே அனுப்பிச்சாங்க, கரெக்டாக நான் என்னை எப்படி உங்களை கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்க வந்துட்டீங்கன்றது. அற்புதத்தை நிகழ்த்தியது தருணத்தை உணர்ந்துட்டீங்க. ஆமா, இதே போல பல நிகழ்வுகள் இருக்கு. அதனால சித்தர்கள் எல்லாம் அதனாலதான் அவருடைய நீங்க சித்தர்களை பார்த்து கொண்டே இருப்பதே பெரிய சக்தியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. மகான்களையும் சித்தர்களையும் ஞானிகளையும் பார்ப்பதே பெரிய சக்தியை நமக்கு உருவாக்கும்.